ஆஸ்ட்ரோ டிவி அனுசுயா நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் வருகின்ற ஜனவரி 20ஆம் தேதியிலிருந்து சனி பகவான் தனது சுயசாரத்தில் செல்வதனால கடகராசிக்காரர்களுக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். பாருங்க, கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் தற்போது சனி பகவான் ராசிக்கு 9ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். 2027 ஜூன் வரையும் 9ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்வார். ஜனவரி 20ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 20ஆம் தேதி வரையும் கிட்டத்தட்ட ஒரு 4 மாதம் சனி பகவான் தனது சொந்த நட்சத்திரமான உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பயணம் செய்வார். அப்போ சனி பகவான் தனது சொந்த நட்சத்திரத்தில் பயணம் செய்யும் பொழுது தனது ஆதிபத்திய வேலையையும் தனது காரக வேலையையும் பாருங்க சிறப்பாக செய்வார். அப்போ கடகராசிக்காரர்களுக்கு சனி பகவான் 7க்கும் 8க்கும் அதிபதி. 9ஆம் இடத்துல தனது சொந்த நட்சத்திரத்தில் சனி பகவான் மே மாதம் 20ஆம் தேதி வரையும் சஞ்சாரம் செய்திருக்கிறார். இந்த 4 மாதமும் பாருங்க ஒரு அதிர்ஷ்ட காலம் கடகராசிக்காரர்களுக்கு. ஜனவரி 20லிருந்து திருமணம் ஆகாத கடகராசி ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அவர்களுக்கு இந்த மே மாதம் 20ஆம் தேதிக்குள்ள பாருங்க திருமணம் நடக்கும். அதே போல வெளிநாடு செல்ல முடியாதவர்கள் மே மாதம் 20ஆம் தேதிக்குள்ள வெளிநாடு செல்ல முடியும். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். நல்ல ஒரு தொழில் பார்ட்னர் அமைவாங்க. கணவன் மனைவிக்குள்ள இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். வியாபாரத்தில் வளர்ச்சி கிடைக்கும். அப்ப 7ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல பயணம் செய்யக்கூடிய இந்த காலங்கள் சனி தனது சொந்த நட்சத்திரத்தில் பயணம் செய்வது பாருங்க அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். 7ஆம் இட ஆதிபத்தியங்கள் பலம் பெறும். அப்ப வியாபாரத்தின் மூலம் நல்ல பணவரவு, சொந்த தொழில் மூலம் நல்ல வளர்ச்சி, அதன் மூலம் நல்ல பணவரவு, உத்தியோகத்தின் மூலம் பாருங்க நல்ல அதிர்ஷ்டம், இப்படி நிறைய மாற்றங்களை இந்த காலகட்டத்தில் கடகராசிக்காரர்கள் பார்க்க முடியும். அதே போல 8ஆம் அதிபதி தனது சொந்த நட்சத்திரத்தில் பயணம் செய்கிறார் 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில். அப்ப எதிர்பாராத பணவரவு, திடீர் பணவரவு, வழக்கு மூலம் லாபம், குருட்டு அதிர்ஷ்டம் இதெல்லாம் அடிக்கும். பாருங்க, 8ஆம் அதிபதி வில்லங்கத்துக்குரியவர் பாக்கியஸ்தானம் இருக்கிறார். அப்ப எதிர்பாராத ஒரு திடீர் அதிர்ஷ்டம் இந்த காலகட்டத்தில் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு கடகராசிக்காரர்களுக்கு. அப்ப கடகராசிக்காரர்களுக்கு 8ஆம் அதிபதி கோணவேரி வலுவா அமர்றார் அப்படிங்கும் பொழுது தீராத சில பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் கடகராசிக்காரர்களுக்கு. இந்த காலகட்டத்தில் நீண்ட காலமாக இழுபறியாக இந்த காரியங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்குங்க. ஜனவரி 20ஆம் தேதிக்கு அப்புறம் முக்கியமா வெளியூர் வெளிநாடு சார்ந்த விஷயத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கு கடகராசிக்காரர்களுக்கு. ஜனவரி 20ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்றவங்க, ஒரு பண்ணை தொழில் பண்ணக்கூடியவங்க, ஒரு மெக்கானிக்கல் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்க, மக்களுக்காக தொண்டு செய்யக்கூடியவங்க, ஒரு டாக்டரா இருக்கிறவங்க, வக்கீலா இருக்கக்கூடியவங்க, இவங்களுக்கெல்லாம் நிறைய அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும். அதாவது மக்களுக்கு தொண்டு செய்கிற மாதிரி உள்ள தொழிலில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் பாருங்க நிறைய அதிர்ஷ்டங்கள் இந்த காலகட்டத்தில் வந்து சேரும் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமா பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் சொந்த நட்சத்திரத்தில் பயணிப்பது பணப்புழக்கத்தை கொடுக்கும். பாருங்க, நல்ல ஒரு அதிர்ஷ்டமான காலகட்டம். அவரவர் செய்கின்ற தொழில் மூலம் நல்ல ஒரு வளர்ச்சி இந்த காலகட்டத்தில் கட்டாயம் கிடைக்கும். அதே போல சனிக்கு வீடு கொடுத்த குரு பகவான் பாருங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல தனது சொந்த நட்சத்திரத்தில் பயணம் செய்கிறார். அப்ப நீண்டகாலமாக இடம் வாங்கணும், வீடு கட்டணும், கார் வாங்கணும், போர் போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த ஆசைகள் பூர்த்தியாகும். பாருங்க, குரு பகவான் தனது சொந்த நட்சத்திரத்துல பாருங்க புனர்பூச நட்சத்திரத்துல பயணம் செய்வதனால பிள்ளைகள் வழியில தடைபட்ட சுபகாரியங்கள் இந்த காலகட்டத்தில் நடந்தேறும் கடகராசிக்காரர்களுக்கு. அதே போல 12ஆம் இடம் செலவு ஸ்தானம். அசையா சொத்துல முதலீடு செய்யலாம். பாருங்க, கட்டி முடிக்கப்படாத வீட்டை கட்டி முடிக்கலாம், எழுதப்படாத இடத்தை இந்த காலகட்டத்தில் எழுத முடியும். அப்ப 12ஆம் இடம் செலவு ஸ்தானம், அதுல சுபக்கிரகம் இருப்பதனால சுப செலவுகளை இந்த காலகட்டத்தில் பார்க்க முடியும் கடகராசிக்காரர்கள். அப்ப குடும்பத்துல திடீர் சுபகாரியங்கள் இந்த காலகட்டத்தில் நடந்தேறும். உங்களுடைய பிள்ளைகள் எங்கேயாவது வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் போய் படிக்கணும் அப்படின்னா அந்த ஆசைகள் பூர்த்தியாகும். அப்ப பிள்ளைகள் வழியில திடீர் செலவுகள், பிள்ளைகள் வழியில சுப செலவுகள் இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் வந்து செய்வதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப கடகராசிக்காரர்களுக்கு பாருங்க இந்த ஜனவரி 20லிருந்து மே மாதம் 20 வரையும் உள்ள காலங்கள் மிக்க அதிர்ஷ்ட காலங்கள். கடகராசிக்காரர்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும். கடகராசிக்காரர்கள் வாழ்க்கையில் என்னென்ன எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ அது எல்லாம் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு.
ஏன்னா சனி பகவான் சொந்த நட்சத்திரத்தில் பயணிப்பது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும், நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். முக்கியமாக சனி தொழில்காரகன் நல்ல வலுவாக இருக்கிறார் அப்படிங்கும்போது தொழில் மூலம் நல்ல ஒரு வளர்ச்சியை இந்த காலகட்டத்தில் கடகராசிக்காரர்கள் பார்க்க முடியும். அப்போ கடகராசிக்காரர்களுக்கு எதிர்பார்த்ததெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. இந்த சனிக்கு வீடு கொடுத்த குரு பகவானும் 12ஆம் இடத்துல இருக்கிறார். ஒரு சிலருக்கு ரொம்ப தூரத்தில் வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது வெளிநாடு, வெளியூர், வெளி மாநிலத்தில் போய் வேலை பார்க்கணும் அப்படின்னா இந்த காலம் ரொம்ப அதிர்ஷ்ட காலங்க. திடீர்னு வெளிநாடு வாய்ப்புகள்லாம் தேடி வரும். நீங்கள் ஒரு முயற்சி பண்ணால் போதும். இப்போ இந்த காலகட்டத்தில் ஏன்னா 7ஆம் ஆதிக்கு வீடு கொடுத்த குரு 12ல் இருக்கிற செலவு ஸ்தானத்தில். அதே போல் வழக்கு இருந்தால் அது சாதகமாக முடியும். முக்கியமாக கணவன் மனைக்குள்ள இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். 12ஆம் இடத்துல சுபகிரகம் தனது சொந்த நட்சத்திரத்தில் போறார் அப்படின்னா சுப செலவுகளை கட்டாயம் பார்க்க முடியும். இந்த காலகட்டத்தில் கடகராசிக்காரர்கள் எதிர்பார்த்தது எல்லாம் நடக்குதுங்க. கடகராசிக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது நடக்கும். இந்த ஜனவரி 20ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 20ஆம் தேதி வரையும் உள்ள காலங்கள் அதிர்ஷ்ட காலங்கள் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு நல்ல தசாபுத்திகள் நடந்தால் இந்த பலன் இன்னும் கூடுதலாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் கடகராசிக்காரர்கள் எதை நோக்கி போறீங்களோ அது எல்லாமே நடக்கும். ஜனவரி 20ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் எந்த தொழிலில் இறங்கினாலும் அதில் வளர்ச்சி உண்டு. இன்னும் சொல்ல போனால் ஒரு வியாபாரம் பண்ணுறீங்க, தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் விற்கும். இந்த இழுபறியாக ஒரு காரியம் இருக்குது, அந்த காரியம் நடக்கவே மாட்டேங்குது அப்படின்னா அந்த காரியம்லாம் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. கடகராசிக்காரர்களுக்கு இந்த 2ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால பேச்சு விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும். அதாவது உங்களால் முடியுங்கிற காரியத்தை முடியும்னு சொல்லுங்கள், முடியாத காரியத்தை முடியாதுன்னு சொல்லுங்கள். அதாவது யாருக்கும் வாக்கு கொடுக்கக்கூடாது 2ஆம் இடத்துல கேது சஞ்சாரம் செய்கிறதுனால. அதே போல் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துலலாம் ரொம்ப விழிப்பாக இருக்கணும். யார்கிட்ட பணம் கொடுத்தாலும் 2ஆம் இடத்துல கேது இருக்கும்போது திரும்பி வராது. அதே போல் கண்களில் பிரச்சனை, பேச்சினால பிரச்சனை இதெல்லாம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது இந்த 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான். அதே போல் 8ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். 8ஆம் இடத்துல ராகு தனது சொந்த நட்சத்திரத்தில் போறாருங்க. 8ஆம் இடம் வில்லங்க ஸ்தானம். அதில் ராகு இருப்பதும் பாருங்க உங்களுக்கு எதிர்பாராத யோகம் அப்படின்னு சொல்லலாம். 8ஆம் இடத்துல ராகு மறைஞ்சிருக்கிறதுனால சொந்த நட்சத்திரத்தில் பயணிப்பதனால ராகுக்கு வீடு கொடுத்த சனியும் பாக்கியஸ்தானம் ஏறுறதுனால பாருங்க குருட்டு அதிர்ஷ்டம் அடிக்கும். ராகு சொந்த நட்சத்திரத்தில் அதுவும் 8ஆம் இடங்கிறது மறைவு ஸ்தானம், மறைமுக வருமானங்கள் வரும் அப்படின்னு சொல்லலாம். எதிர்பாராத வருமானங்கள் வரும். எலக்ட்ரிக்கல் சார்ந்த தொழில், அதே போல் ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில், டிரான்ஸ்போர்ட் சார்ந்த தொழில், எலக்ட்ரிக்கல் சார்ந்த தொழில், இது போன்ற தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு அபார வளர்ச்சி கிடைக்கும் இந்த காலகட்டத்தில். இந்த 8ஆம் இடத்துல ராகு சொந்த நட்சத்திரத்தில் பயணம் செய்வது. அப்போ ராகுவாலையும் பாருங்கள் உங்களுக்கு குருட்டு அதிர்ஷ்டம் அடிக்குங்க கடகராசிக்காரர்களுக்கு. அப்போ பாருங்கள் கடகராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதம் 20ஆம் தேதி வரையும் உள்ள காலங்கள் மிக்க அதிர்ஷ்ட காலங்கள். இந்த காலகட்டத்தில் சுப செலவுகளாக இருந்தாலும் பிள்ளைகள் வழியில் செலவுகள் இருந்தாலும் சரி எல்லாமே சிறப்பாக நடந்தேறும். அதாவது நீங்கள் எதிர்பார்த்ததை விட ரொம்ப சிறப்பாக நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்குங்க. இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு உறுதியாக நம்பலாம். மேலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது புதுசாக ஜாதகம் எழுதினாலும் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வர பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.